வெல்கம் டு பாசிவே சென்னை மூலக்கொத்தல் கருவாடு மண்டியாக வந்திருக்கோம். சவுத் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய கருவாடு மண்டினா சென்னை மூலக்கொத்தல் கருவாடு மண்டி தாராளமாக சொல்லலாம். 150 வருடங்கள் பழைமை வாய்ந்த கருவாடு மண்டி. இங்கே எல்லா வகையான கருவாடு ரொம்ப கம்மியாக தாராளமாக வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40-50 கருவாடு கடைகள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முன்னே மட்டும் பல கடைகள் இருந்து சந்தைகள் வேற லெவலில் இருந்துச்சப்போ சென்னையில் பல பகுதியில் கருவாடு மண்டிகள் இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற கருவாடு மாதிரி எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே பல அரிய வகை கருவாடு தாராளமாக கிடைக்கும். இங்கே ரீட்டைலாகவும் நம்ம கருவாடு வாங்கலாம், ஹோல்சேலாகவும் கருவாடு வாங்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக ரீட்டைல் கிடைக்குது. எல்லாமே உங்களுக்கு 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ அதே மாதிரி வாங்கினா இந்த லைன்ல இருக்க கடையில் எந்த கடையிலும் தாராளம் வாங்கிங்க. ஹோல்சேலா கருவாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க ஒரு 4 கடை மட்டும் தான் இருக்கு. இந்த லைன்லேயே ஒரு 4 கடை மட்டும் தான் இருக்கு. இவங்க எல்லாருமே அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வியாபாரமே பண்றாங்க. மக்கள் உங்களுக்கு ஒரு 10 கிலோ 15 கிலோ தேவைப்பட்டா தாராளமாக நீங்க அவங்ககிட்ட வாங்க. எந்த ஒரு யூடியூபரும் சரி வேற யாரும் சொல்லி சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், நீ தாராளமாக வாங்கி பயன் பாருங்க. மூட்டையாக வச்சிருப்பாங்க. ஒரு 4 கடை மட்டும் தான் இருக்கு. நீங்க பாருங்க, வீடியோ மாதிரி இருக்கும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூட்டையாக கருவாடு வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்க, ரொம்ப கம்மி விலை தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். மூலக்கொத்தலம் கருவாடு மண்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இருக்குது. எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க வால்டெக்ஸ் ரோடு இருக்குது. வால்டெக்ஸ் ரோடில் கடைசியாக பார்த்தீங்கன்னா மூலக்கொத்தல் கருவாடு மண்டி இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூலக்கொத்தல் கருவாடு மண்டி இருக்குது. இதுதான் லேண்ட்மார்க் நம்மளுக்கு மெயினாக. மக்களே, மூலக்கொத்தலம் வால்டெக்ஸ் ரோடு இந்த பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. ஒரு சின்ன கதையை நம்ம பார்ப்போம். இப்போ வால்டெக்ஸ் ரோடுன்னு பேர் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி பெரிய பெரிய தடுப்பு சுவர்கள் கட்டுறதுக்காக மக்கள்கிட்ட வரி வாங்கியிருக்காங்க. அதுக்காக தான் வால்டெக்ஸ் ரோடுன்னு பேர் வந்திருக்கீங்க. மூலக்கொத்தலும் பேர் எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்டெக்ஸ் தடுப்பு சுவர் மேலே ஒரு 17 கொத்தலங்கள் ஆங்கிலேயர் ரெடி பண்ணிருக்காங்க. எதுக்காக ரெடி பண்ணுறாங்க? எதிரிங்களை உள்ளே வந்துடக்கூடாது சொல்லி கண்காணிப்பு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க. மக்களே, சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க மறக்காம. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, கருவாடு எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம்? வெளியே வச்சிங்கன்னா 3 மாதம் பயன்படுத்தலாம். இதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வருஷம் பயன்படுத்தலாம். மக்களே, இப்போ மூலக்கொத்தல் கருவாடு மண்டி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாய் பேர் கேட்டுக்கலாம். பாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அப்துல் கனி. சரிங்க பாய், உங்க கடை நம்பர் பாய்? 553. சரிங்க பாய், எவ்வளோ நாள் கிளம்பிச்சிருக்கீங்க போய்ங்க மூலக்கொத்தல இது பூர்வீகம் பார்த்தா 100 வருஷத்துக்கு மேல இருந்து இருக்கு. 100 வருஷம் மேல நம்ம நடுவுல வந்தவங்க தான், பெரியவங்க காலத்துல இருந்து இருக்கீங்க. ஓ சரி, நம்ம நடுவுல வந்தவங்க தான். இதுக்கு மேல பெருசா வியாபாரம் இருந்து இப்போ வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சரிங்க, பெரிய லெவல்ல இல்ல. ஆமாமா, நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஓ சரிங்க. இப்போ இந்த மாசத்துல கருவாடு விலைகள் கம்மியா இருக்கு, அது ஏறி இருக்கு. இப்போ விலைங்க எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பெரிய ஏரியால கம்மியாவும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. அடுத்த மாதம் புரட்டாசி மாதம்ன்றதால கருவாடு நிறைய வரும். ஆமாமா, கருவாடு சாப்பிடுறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாலை போற சீசன், கோயிலுக்கு போற சீசன், அதுல விலை குறைஞ்சிருக்கும். ரொம்ப கம்மியாயிடும், மலிவா இருக்கும். கிலோக்கு 50 ரூபா அந்த ரேஞ்சில் குறைஞ்சிருக்கும். பாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய கருவாடு பாருங்க. என்ன கருவாடு போறது? இது நெய் மீன் கருவாடு. நெய் மீன் கருவாடா? பாத்துங்க மக்களே, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. கீழே இருக்கு பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா பாய். இப்போ கருவாடிலேயே ரொம்ப டேஸ்டான கருவாடு இது பாய்? டேஸ்டான மெயினான கருவாடு பார்த்தா ஸ்டார்டிங் வாழை இருக்கும். வறுக்க தான் குழம்பு செய்யலாம். நெத்திலி அதான் வறுக்க குழம்பு வைக்க நெத்திலி. அப்புறம் வஞ்சிரம் கொடுவா. ஆமா, இந்த செனாகுனி இதெல்லாம் டேஸ்டான கருவாடு. ரொம்ப டேஸ்ட். இந்த 4 ஐட்டம் மெயினான கருவாடு. அது போல எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு வகை டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளவுதான். சரி சரி. இப்போ செனாகுனிலாம் இட்லிக்கு போடுறது அந்த மாதிரி. ஆமா, பவுடர் செய்ய பருப்பு சேர்த்து அரைச்சி பவுடர் செய்வாங்க. குழம்பு, காய்கறி குழம்பு, காய்கறி பொரியல் இதுல எல்லாம் செய்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு 10 வெரைட்டி கிட்ட செய்வாங்க. சரி சரி. அவங்க தகுந்த சாப்பிட்டா இப்ப முள்ளு குத்துமா நம்மளுக்கு? நெத்திலியில முள்ளு குத்தாது. நைஸ் முள்ளு சின்னதா தான் இருக்கும். அது முள்ளோட சாப்பிடலாம். அப்படியே அது குத்துற மாதிரி இருக்கும். வாழையில முள்ளு இருக்கும், ஒரு முள்ளு நடுவுல. அது சாப்பிடும் போதே எடுத்துடலாம் முள்ள. சரி சரி. ஆமா, வஞ்சிரம் கொடுவாலாம் பெரிய சைஸ் மீன், சரியா இருக்கும், முள்ளு இல்லாம தான் இருக்கும். ஓகே பாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நூர் முகமது. உங்க கருவாடு மண்டி இருக்குல்ல, எவ்வளவு நாட்கள் பழமையான ஒரு கருவாடு மண்டி? கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களுக்கு மேல இங்க செயல்படுது இந்த கருவாட்டு மண்டியா. 100 வருஷம்? 100 வருடங்களுக்கு மேலே 100 வருஷம் இருக்கும் இந்த கருவாட்டு மண்டி செயல்படக்கூடியது. இங்க அந்த பக்கிங்காம் கால்வாய் முன்ன இருந்த காரணத்தினால போக்குவரத்துக்கு ரொம்ப எளிதா இருந்தது. ஏன்னா எல்லா மாவட்டங்கள்லயும், எல்லா மாநிலங்கள்ல இருந்து, எல்லா மாவட்டங்கள்ல இருந்து, பக்கத்துல இருக்க பழுவேற்காடு போன்ற ஆந்திரா, கேரளா மாநிலங்கள்ல இருந்தும், பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து, ராமேஸ்வரம், இது மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து போக்குவரத்துக்கு இந்த பக்கிங்காம் கால்வாய் பயன்படுத்துது. அப்போ அந்த பாய்மர கப்பல் கீழே அது பக்கிங்காம் கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. அது ஆமா, அது அப்போ போக்குவரத்துக்கு பயன்பட்டது. இப்பதான் இதுவாக சாகர மாதிரி கிடக்குது. முதல்ல அது போக்குவரத்துக்கு பயன்பட்டது. அப்ப அந்த நேரத்துல எல்லாம் வந்து அப்ப அது போக்குவரத்து இந்த இடம் நல்லா அமைஞ்சுது. அப்போ கொண்டு வியாபாரம் பண்றதுக்கு அமைஞ்சது. இது தொடர்ந்து இதே மாதிரி சவுத் இந்தியாலேயே, நான் சொல்றது சவுத் இந்தியாலேயே பெரிய கருவாட்டு மண்டி எதுதான் இதுதான்.
இங்க தான் பல்வேறு மாவட்டங்களுக்கும் போகுது, பல்வேறு மாநிலங்களுக்கும் போகுது. இங்க இருந்தா போயிட்டு இருக்கு. இங்க இருந்தா போகுது. சவுத் இந்தியாலே பாருங்க ஃபுல்லா கருவாடு இருந்தாங்க. இங்க கிட்டத்தட்ட ஹோல்சேல் கடைங்களும் இருக்குது, ரீட்டைல் கடைங்களும் இருக்குது, எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய வியாபாரிங்க, ஹோல்சேல் வியாபாரிங்கெல்லாம் இருக்காங்க, சின்ன வியாபாரிங்க நம்மளை போல சின்ன வியாபாரிங்களும் இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. சொல்லுங்க என்ன கருவாடு பை இது? கிழிச்ச மீன் கருவாடு. சரிங்க ப்ரோ. ஆமா இப்போ வந்து விலை எவ்வளவு பை இது? ஹோல்சேலா 150 ரூபா தரேன் கிலோ. 150 ரூபா. எவ்வளவு விலை? நம்ம எவ்வளவு வெயிட்டுக்கு வாங்கலாம்? அதான் மினிமம் 1 கிலோல இருந்து வாங்கலாம். 1 கிலோ 1 கிலோ இருந்து 10 கிலோ 20 கிலோ வரைக்கும் வாங்கலாம். அடுத்தபடி பை அடுத்தது கிழங்கா. அதே ரேஞ்சு தான். ஹோல்சேல 150 ரூபா தரும். ஆமா 1 கிலோல இருந்து 10 கிலோ 20 கிலோ அப்படி வாங்கலாம். ஓகே ஓகே பை. இது பை ஐல பொடி, காணாங்கழுத்தி பொடி. ஆமாமா சின்ன காணாங்கழுத்தி. ஓகே இதோட விலை பை? அது அதே ரேஞ்சு தான். 150 ரூபா. 150 ரூபா ரேஞ்சு தான். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா பாறைப்பொடி. ஆமா அதே ரேஞ்சு தான். சரி சரிங்க பை. எவ்வளவு பை? அது 150 கிலோ 150. மத்தி இது மத்தி. ஆமா 150 ரூபா தான் கிலோ. கிலோ 150 ரூபா. ஆமா சரி சரிங்க பை. அப்புறம் காரப்பொடி. ஹோல்சேல 100 ரூபா தான். கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபா. ரேட் கம்மி அது. சரி. கிலோ 100 ரூபா ஹோல்சேல். அது பாத்தீங்கன்னா சீலா. இது வெள்ளூர் கருவாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வந்திருக்கு. 400 ரூபாய் கிலோ. ஓ 400 ரூபா. ஆமா சரி பை. சூப்பரா இருக்கு. பை அடுத்தபடி எடுத்து சொல்லுங்க பை. இதுதானே? ஆமா இந்த முள்ளு கருவாடு பொருவா அது. ஆமா எவ்வளவு பை விலை? 150 ரூபா தான். 150 ரூபாய் கிலோ. ஓகே ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. அப்துல் ரஹ்மான். சரிங்க ப்ரோ. இப்போ கருவாடு விலைங்களா அப்படி சொல்லுங்க. இப்போ வாழை கருவாடுக்கு அப்படி சொல்லுங்க, விலை சொல்லுங்க ப்ரோ. கிலோ 600 ரூபா. இந்த வாழை பெரிய சைஸ் கிலோ 600 ரூபாவா? கிலோ 600 ஹோல்சேல் ரேட். இது 400, இது 300 ரூபா சைஸ். இது எவ்வளவு ப்ரோ? இது 400 கிலோ. 400 ரூபாவா? சின்ன சைஸ் இது. ஆமா இப்ப அதுல அடுத்த சைஸ் 400 ரூபா. இது சின்ன சைஸ் 300. அது அதோட சின்னது 250 ரூபா. 250 ரூபா கிலோ. ஓ சரிங்க ப்ரோ. இப்போ சென்னை மணி விலை சொல்லுங்க. 1 கிலோ எவ்வளவு ரூபாய் விலை? கிலோ 400 ரூபா. இது கிலோ 400 ரூபா. ஹோல்சேல் ரேட்டுக்கு 400 ரூபா. அடுத்தபடியே சொல்லுங்க. இது என்ன கருவாடு ப்ரோ? இந்த கருவாடு பேரு வஞ்சரம். இது வஞ்சரமா? வஞ்சரம் கிலோ 1000 ரூபா ரேட். கிலோ 1000 ரூபாய். பெரிய பீஸ் ப்ரோ. இது 1/4 கிலோ 250 ரூபா. சாரி 1/4 கிலோ 300. கிலோ 1200 ரூபா வரும். கிலோ 1200. ஆமா இது 250 ரூபா வரும். 1/4 கிலோ. கிலோ 1000 ரூபா ரேட். சொராலாம் சொல்லுங்க. சொரா கருவாடு அதெல்லாம் இருக்கு. சொரா அந்த கருவாடு வரையலாம் வரும். இப்போதைக்கு சரக்கு டிமாண்டா இருக்கு. டிமாண்டா இருக்கு. ஆமா கொடுவா வேணா. கொடுவா இருக்கு. ஆமா கொடுவா இருக்கு. பக்கத்துல திருக்கா இருக்கு. கொடுவா நல்லா இருக்கு. நல்லா பெருசா இருக்கும் சைஸ். இந்த கருவாடு கொடுவா சொல்லுவோம். நல்லா ஃபேமஸா இருக்கும். கிலோ எவ்வளவு ப்ரோ? கிலோ 1000 ரூபாய். கிலோ 1000 ரூபாய். சரி ப்ரோ. எல்லாமே வந்து கொடுவா அங்க இருக்குது எல்லாமே. இது ரெண்டுமே கொடுவா தான். கொடுவா தானா? ஃபுல்லா ஐட்டம் ஹோல்சேலா கொடுக்கும்போது 450 ரூபா வரும் ரேஞ்ச். இது 400 ரூபா கிலோ வந்து. இது 400 ரூபா ரேஞ்ச் வரும் ஹோல்சேலா கொடுக்கும்போது. 400 ரூபாய். உப்பு இல்லாதது அப்புறம் உப்பு இருக்காது, மண்ணும் இருக்காது. நல்லா இருக்காது. சரி ப்ரோ. இந்த விதத்துல ப்ரோ இது கொஞ்சம் சைஸ் சின்னது, விலை கம்மி, குவாலிட்டியும் கொஞ்சம் இதுவா இருக்கும். 400 ரூபா இது கிலோ. 400 ரூபாய். 400 ரூபா. ஓகே ஓகே. இப்போ பெருசு இருக்கு அப்புறம் நெத்திலியே. நெத்திலே இதுல பெருசு இந்த இது வருது. கோவா நெத்திலி சொல்லுவாங்க. ஆமா சைஸ் நல்லா பெருசா இருக்கும். 250 ரூபா வரும். 250 கிலோ வந்து. 1/4 கிலோ. இப்போ கிலோ வந்து எவ்வளவு ப்ரோ? ஹோல்சேலா எடுத்தீங்கன்னா 800 ரூபா வரும் கிலோ. ஹோல்சேல வந்து 800 ரூபாய் கிலோ. ரீட்டைலா எடுத்தா கிலோ 1000 ரூபா. கிலோ 1000 ரூபாய் வரும். 200 கம்மி பண்ணலாம் ஹோல்சேலா வந்துனா. சரி பாய். டப்பால இருக்குல பாய். மாசி சம்பா அது பேரு. ஆமாமா. மாசி கருவாடு அப்படியே சாப்பிடுற மாதிரி பொரிச்சு ரெடி பண்ணிருக்கு. ஓ சூப்பரா இருக்கும். அது பேர் மாசி கருவாடு. சாப்பாடு தொட்டுக்காது. ஒரு டப்பா 100 கிராம் 100 ரூபா. 100 ரூபாய் வருது. ஓகே ஓகே. உடம்பு நல்லதா போய். உடம்பு நல்லது, ருசியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எதுக்கு சாப்பிடலாம்? அதுதான் சாப்பாடு, ரசம், ஆமா சாம்பார், ஆமா கீரை சாப்பாடு, கஞ்சி, இதுக்கெல்லாம் சைடிஸ். ஓ சரி. நீங்க இப்போ நெத்திலி ரெடி பண்ணிட்டீங்க அழகா. அவ்வளவுதான். இப்போ பல்கா வாங்கும்போது நீங்க கம்மி பண்ணுவீங்களா? விலைங்களை கம்மி பண்ணுவீங்களா? பல்கா தான் ஹோல்சேல் ரேட்னு போகுது. 1/4 கிலோ 1/2 கிலோ ரீட்டைல் ரேட். ஒரு பல்கா ஆகும்போது ஹோல்சேல் ரேட் தான் போகுது. இப்போ ஒரு சிறு வியாபாரி இருக்காங்க உங்களுக்கு வாங்குறாங்க. ஆமா விற்கிற ரேட்லாம் அதெல்லாம் ஹோல்சேலா தான் கொடுப்போம். சொன்ன ரேட் தான் அந்த மாதிரி தான் கொடுப்போம். அந்த விலைகளையும் தெரியும் நீங்க. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. நல்ல ரேட். பாய் இப்போ கருவாடு விலைங்களா சொல்லுங்க. இப்போ என்ன கருவாடு போய் இது? சென்னாகுனி. இது சென்னாகுனியா? அது விலை எவ்வளவு போய் இது? இது ரீட்டைல் விலை வந்து 400 to ஆமா 300, 350, 400 கேஜி. ஆமாமா சரிங்க. இப்போ இதுவும் வந்து சென்னாகுனி தான். ஆமா இதுவும் சென்னாகுனி. அது எவ்வளவு? இது புதுசு. இதுக்கு பழசு ஆக இது மாதிரி சிவப்பு கலரா வந்துடும். ஓ அப்படிங்களா? பாத்துங்க. புதுசுல கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கும். இதே மாதிரி வெள்ளையா இருக்கு. ஆமா அந்த கலர்ல இருக்கு. இன்னும் வெள்ளையா இப்போ இருக்கு. இதோட விலை எவ்வளவு சொல்றீங்க? இப்போ இதோட விலை அதான் நான் சொல்றது 400, 450. ஆமா பால் சொராய்க்கு. இந்த பால் சொராய்க்கு என்ன ஒரு கண்ணுன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு பாலுக்கு சொரக்கம் அதிகமா சொரக்கம் சொல்லிட்டு இந்த பால் சொராவை கொடுப்பாங்க. செனாகுனிங்கிறது இது இந்த இட்லி பொடியில பொரியல் ஐட்டங்கள், வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல், இந்த மாதிரி பொரியல் ஐட்டங்கள், தக்காளி சட்னி, கீரை தொக்கு, இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக தான்.
ஓ சரிங்க. இது மாதிரி ஆமா பாய். இப்ப கருவடெல்லாம் இருக்கு பாய். இப்ப நம்ம மார்க்கெட்டுக்கு வருது எல்லா கருவடம் வந்து எங்கேருந்து பாய் வந்துட்டு இருக்கீங்க? அது அதே மாதிரி தான் தூத்துக்குடியிலேருந்து வருது, சாயல்குடியிலேருந்து வருது, ராமேஸ்வரத்துலேருந்து வருது. அப்படிங்களா? ஆமாம். மாசிலாம் இதுலேருந்து வருது, மாலத்தீவுலேருந்து வருது. இது மாதிரி இந்த ஊர்லாம் வருது. ஆந்திராலேருந்து வருது, வருது, கேரளாலேருந்து வருது. பார்த்துங்க மக்களே, இங்க எல்லா கருவாடுகளும் வந்து ஒரு ஊர்ல எல்லா ஊர்லேருந்து இங்க வந்துட்டு இருக்கு பாய். இப்ப கருவாடு இப்ப சந்தை இருக்கு பாய். இப்ப காலையில் 8 மணிக்கு ஓபன் பண்றாங்க பாய். ஹோல்சேல் வியாபாரிங்க காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. மதியானம் வரைக்கும் தான் இருப்பாங்க. மத்தியானம் வரைக்கும் ஒரு 2 மத்தியானம் வரைக்கும் இருப்பாங்க ஹோல்சேல் வியாபாரிங்க. ரீட்டைல் வியாபாரிங்க வந்து ஒரு 8-9 மணிக்கு வருவாங்க. நைட்டு ஒரு 8, சில பேர் 7, 8, 9 இப்படி போயிடுவாங்க. சரி பாய். 10 மணி ரீட்டைல் வியாபாரிங்க லேட்டா வருவாங்க, லேட்டா போயிடுவாங்க. பாய் இப்ப கடை வந்து என்னைக்கு லீவு பாய்? எல்லா கடையும் வெள்ளிக்கிழமை லீவ். வெள்ளிக்கிழமை. பாத்துங்க மக்களே, வீக்லி ஹாலிடே. ஓ அப்படிங்களா? சரிங்க பாய். ஓகே பாய், ரொம்ப நன்றி பாய். கருவாடு வந்து பொதுவாக வந்து குழம்புலையும் சாப்பிட்லாம், அதேமாதிரி வறுத்தும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் எல்லாமே. வந்து பிபி பேஷண்ட் ஒரு சில பேர் வந்து உப்பு உள்ள கருவாடு சாப்பிடாதீங்க. உப்பு இல்லாத கருவாடு நெத்திலாம் ஒரு சில இருக்குது, அதை வாங்கி சாப்பிடுங்க தாராளம். மக்களே, அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வேலையை பார்ப்போம். ஓகே பாய். செய்யாத